மனசு சுக்குநூறாக உடைந்து போதை பொருட்களுக்கு அடிமையாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாயா? மகனே, மகளே, இந்த செய்தி மூலமாக தேவன் உன்னோடு பேச போகிறார். மனதில் இருக்கிற வேதனையை மறக்க நீ பல வழிகளை தேடினாய். ஆனால் உன்னால் மறக்க முடியவில்லை. அன்புக்கும் பாசத்திற்கும் ஏங்கினாய். ஆனால் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை. எனக்கு அன்பான மகனே, மகளே, கலங்காதே. உனக்காக ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து உன் பாவங்களுக்காக மரித்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு கண்ணாடி உடைந்து போனால் அது ஒன்றுக்கும் உதவாது என்று ஜனங்கள் தூக்கி எறிவார்கள். ஆனால் நம் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உடைந்த கண்ணாடி போல் தூக்கி எறியப்பட்ட உன்னை இயேசு அழைக்கிறார். உன்னை தேடி வருகிறார். இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது இயேசு உன் பக்கத்தில் தான் நிற்கிறார். உன்னோடு இந்த வேளையில் பேசிக் கொண்டிருப்பவரும் அவரே. பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற உன்னை ரட்சிக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான மகனே, மகளே, இந்த வேளையில் நீ முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று கூப்பிடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உன் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். நீ அவரை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அதி சீக்கிரமே ஒரு நல்ல மாற்றத்தை காண்பாய். மாயமான சந்தோஷத்தை தேடி போதை பொருட்களுக்கு பின் செல்லுவது அவசியம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் சமாதானமும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னோடு கூட அவர் எப்பொழுதும் இருப்பார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் இறங்கி வந்து உன்னை ரட்சிப்பார். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கே உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்.